என்எல்சி தொழிலாளர்களின் ஊதிய மாற்று ஒப்பந்தம் தொடர்பாக சென்னையில் இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. தொழிலாளர் நலத்துறை ஆணையர் தலைமையில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் என்எல்சி நிர்வாகம், அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்க உள்ளனர். என்எல்சி தொழிலாளர்கள் கடந்த திங்கட்கிழமை இரவு முதல் வேலை நிறுத்தம் தொடங்கியுள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி இதுவரை 28 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அவற்றில் உடன்பாடு எட்டப்படவில்லை என தொழிற்சங்கத்தினர் கூறியுள்ளனர். கடந்த 2014-15 நிதியாண்டில் 1500 கோடி ரூபாய் வரை என்எல்சி நிர்வாகம் லாபம் ஈட்டியும் தொழிலாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்கவில்லை என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. நிறுவனத்துடைய வளர்ச்சி என்பது மேலும் மேலும் வளர்ந்திருக்கின்றது. டிஎஸ்டி எக்ஸ்பான்ஷன் வந்திருக்கு, தூத்துக்குடி வந்திருக்கிறது, ராஜஸ்தானில் உற்பத்தி வந்திருக்கின்றது. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிற்காலத்தில் இந்த நிறுவனம் என்பது மேலும் வளர்ந்து 3000 கோடி ரூபாய் லாபத்தில் செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. மத்திய அரசு கூட ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கின்றது. டோட்டல் ஓவரால் இதில் 11.5% தொழிலாளிக்கு கொடுக்கலாம், ஊதியமாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டேர்ன் ஓவரில் இன்றைக்கி 6600 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் வந்திருக்கின்றோம்.